நம்முடைய தமிழர் குடிகள் நடத்துகிற தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் பட்டய படிப்பில் குற்றியலுகர புணரியல் ஒரு அறிமுகம் என்கிற நிலையில் சில கருத்துக்களை இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். தமிழ் மொழியை பொறுத்தவரை ஒரு தனித்தன்மை வாய்ந்த எழுத்தாக இந்த குற்றியலுகரம் என்கிற எழுத்தை பார்க்கிறோம். அகரவரிசைப்படி இகரம் முன்னால் இருந்தாலும் கூட இந்த குற்றியலுகரம் என்பது நமக்கென்று அமைந்திருக்கிற ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒன்று. இது இந்த திராவிட மொழிகள் இருக்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த எழுத்து. தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற மற்ற மொழிகளிலும் இது இருப்பதை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். இடைக்கால கல்வெட்டுகளோட இந்த எழுத்தை பற்றிய சிந்தனைகள் நிறைய நமக்கு கிடைக்கின்றன. நம்ம நூன்மரபு மொழிமரபு பேசிய போது அதை பற்றி நிறைய பேசி இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு அரை உயிரெழுத்து என்றே இதை பற்றி பேசுவார்கள். ஏன்னா மெய்யினுடைய தன்மை நிறைய இதற்கு உண்டு. அதனால இந்த உகரம் இருக்கிறதே, இது முற்றியல் உகரமாக இருந்தாலும் குற்றியல் உகரமாக இருந்தாலும் ஒரு மெய்யெழுத்து நிலைமொழியில் இருந்தால் எப்படி அந்த மெய்யெழுத்துல இந்த உடம்படும் இந்த உயிரெழுத்து ஏறி வருமோ அது போலவே இங்க இயல்பாக அது ஏறி வருகிற ஒரு தன்மையை பார்க்கிறோம். மற்ற எழுத்துக்கள் எல்லாம் உடம்படுமையை பெறும், இவங்கிற உடம்படுமையை பெறும். இந்த குற்றியலுகரம் உடம்படுமையை பெறாது. ரொம்ப முக்கியமான வேறுபாடு. இப்போ உரைன்னு சொல்லு, ஊர்னு சொல்லு, உறையூர்ங்கிறப்ப இடையில ஈ வருகிறது. அப்ப ஐகாரம் இறுதியில் இருக்கிற போது அந்த ஐகார இறுதியில யகர ஒற்று உடம்படுமையாக பார்க்க முடியும். இப்போ ஐ அல்லாத பிற உயிரெழுத்துக்கள் இருக்கிற போது யூ, பாவூர், ஏவூர், இந்த மாதிரியான இடங்கள்ல அந்த வகரம் ஒற்று தோன்றும். நீங்க வேற்றுமொழி சொல்ல கூட நம்ம எடுத்துக்கோமே. இப்ப பசுங்கிற சொல்லு இருக்கு, மாடுங்கிற சொல்லு இருக்கு. வேற்றுமை உருவு ஐ பெற்று வருகிறது. வேற்றுமை உருவு ஐயை பெற்று வருகிற போது இந்த பசுமாடு அல்லது பசுவை கட்டினான் அப்படின்னு தொடர் எழுதுனா அந்த பசுவுக்கும் ஐயுக்கும் இடையில இவங்கிற ஒரு மெய்யெழுத்து புதிதாக உடம்புடுமை தோன்றுகிறது. ஆனா இந்த குற்றியலுகரத்துல அந்த உடம்புடுமை தோன்றாது. மாடுவை கட்டினான், வீடுவை கட்டினான், காடு உப்பு சென்றான், ஊரு உப்பு சென்றான் அப்படின்னு எல்லாம் யாரும் நம்ம பேசுறது இல்லை. இதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும், மிக மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். அப்போ பசுவை கட்டினான்ங்கிறப்போ அங்க ஐ வருகிறது, மாடுவை கட்டினான்ங்கிறப்ப அங்க ஐ வர்றது இல்ல, மாட்டை கட்டினான் தான் வருது. அப்ப இயல்பா என்ன செய்து விடுகிறது, அந்த உகரம் அழிந்து அந்த நாட்டு என நீளுகிறது. எல்லாத்துலயும் அது நீளணும்னு அவசியம் இல்லை. நெடில் தொடர்லையும் உயிர் தொடர்லையும் மட்டும்தான் நீளும், மற்றதுல நீளாது. இப்ப மார்பை திறந்தான் அல்லது வேற ஏதாவது சால்புக்கு உரியவன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அந்த இயல்பாவே அந்த வேற்றுமை உருவு வந்து அங்க உடம்படுமை இல்லாமலே போய் அந்த சொல்லோடு சேர்ந்து விடும். இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அதனாலதான் தமிழ்ல இந்த குற்றியலுகரம் என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற கருத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் நண்பர்களே, அல்லது கவனிக்கிறோம், அவதானிக்கிறோம், ரொம்ப நுட்பமாக அவதானிக்கிறோம். நீண்ட நாளா சில உரையாசிரியர்கள் இது மெய்யெழுத்தான பண்புகள் மிகுதியாக உண்டு, அது வந்து மற்ற உயிர்கள் போன்றது இல்லை இந்த ஊ அப்படின்னு கூட அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. வேங்கடராஜன் ரெட்டியார் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னை துறை தலைவர் குற்றியலுகரம் ஒரு புத்தகமே எழுதி எப்படி மலையாள கல்வெட்டுகள், தெலுங்கு கல்வெட்டுகள், கன்னட கல்வெட்டுகள், தமிழ் கல்வெட்டுகள் அது புள்ளி பெற்ற எழுத்தாக இருக்கிறது, அது தனியாக இருக்கிறது. அப்ப இந்த குற்றியலுகரம் என்கிற கொள்கையே இந்த தமிழ் மொழி குடும்பத்தை சார்ந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடிய தனித்தன்மை வாய்ந்த ஒரு எழுத்து அப்படிங்கிறத நாம கவனத்தில் கொள்றோம். அதனாலதான் ஆசிரியர் தொல்காப்பியனார்
இந்த ஊவ அவர் என்ன பண்ணிருக்கணும்னா உயிரிற்று அந்த உயிர் மயங்கிலே கொண்டு வந்திருக்கணும். அதை அவர் உயிரெழுத்தாவும் நினைக்கல, மெய்யெழுத்தாவும் நினைக்கல. அதை நினைக்காம இதை தனித்தன்மை வாய்ந்ததா நினைச்சதுனால்தான் குற்றியல் உகர புணரியல்னு சொல்றாரு. ஐகார குறுக்க புணரியல்னு ஒண்ணு இல்ல, அவுகார குறுக்க புணரியல்னு ஒண்ணு இல்ல, அல்லது குற்றியல் இகர புணரியல் கூட கிடையாது, ஆயுத புணரியல் கூட ஒண்ணும் கிடையாது. ஏன் தொல்காப்பியனார் இந்த குற்றியல் உகர புணரியல்னு ஒரு தனி இயல் அமைத்தார் அப்படிங்கிறது ஒரு வலிமையான கேள்வி. அதற்கு காரணம் தமிழில் தனித்தன்மை வாய்ந்த ஒரு எழுத்து இந்த குற்றியல் உகரம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போ ஒரு உயிரெழுத்து ஊ என்கிற உயிரெழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிப்பது என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தி. ஒன்று. ரெண்டு, அது எதை அடிப்படையாக கொண்டிருக்கும் அல்லது எந்த எழுத்தில் ஏறி வரும் அப்படிங்கிறப்ப நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். குசுடுத்துபுரு கசடத்தபரங்கிற 6 வல்லெழுத்துக்கள்ல மட்டும் வருகிற போது மட்டும்தான் அது குற்றியல் உகரமாக கருதப்படுகிறது. இப்ப அணுன்னு ஒரு சொல்லு இருந்தா அது குற்றியல் உகரம் இல்ல, வாய்ப்பே கிடையாது. கணுன்னு ஒரு சொல் இருந்தா அது குற்றியல் உகரமே கிடையாது. பழு அப்படின்னு ஒரு சொல்லு இருந்தா அது குற்றியல் உகரமே கிடையாது. ஏன்னா அந்த எரள வளல எதுல வந்தாலும் சரி, ஞஞனமன எதுல வந்தாலும் சரி, அது வந்து குற்றியல் உகரம். அப்ப வேணும்னு ஒரு சொல்லு இருக்கு, மூங்கில்னு பொருள். இந்த வேணுங்கிற சொல்லு வந்து குற்றியல் உகரம் இல்ல, ஏன்னா அது டன்னகரத்துல அந்த ஊ ஏறி வந்தது. ஆமா, அப்போ அது கசடத்தபரை என்கிற அந்த 6 மெய்யெழுத்துக்கள்ல ஏறி வந்தா மட்டும்தான். இப்ப மாடுல டூ இருக்கு, அங்க இட்டு கூட்டல் ஊ இருக்கு. இப்ப பாரு அப்படிங்கறதுல இடையின இருல வர்றப்போ அது வந்து குற்றியல் உகர எழுத்தாக கருதப்படுவதில்லை. இதை நாம் மிக நுட்பமாக கவனிக்கிறோம். அப்போ ஒரு மொழியில, அதுவும் தமிழ் மொழியில, இந்த குற்றியல் உகரம் என்பது வல்லெழுத்துக்களை பற்றுக்கோடாக கொண்டு வரும் அல்லது வல்லெழுத்துக்கள்ல ஊர்ந்து வரும் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையானது. தொல்காப்பியர் சொல்ற மாதிரி நுந்தைங்கிற ஒரு சொல் மட்டும் இதில் விதிவிலக்கானது. நுந்தைங்கிற சொல்ல மட்டும் அது மொழி முதல்லையும் வரும், அந்த தன்னகரத்திலையும் ஏறி வரும். அதை குற்றியல் உகரம்னு அவர் கருதுகிறார் அவர் காலத்துல. பிறகு நன்னூலார், இலக்கண இலக்கணக்குத்து, முத்துவீரியம், 20ஆம் நூற்றாண்டுல சரவண தமிழில் எழுதிய தமிழ் நூல் உட்பட யாரும் ஞஞனமலையில் இருக்கக்கூடிய யுங்குனு, எரளவளல இருக்கக்கூடிய இருளு வளலு அதெல்லாம் வந்து குற்றியல் உகரம் ஆகிற வாய்ப்பே கிடையாது. கசடத்தபரால் வருகிற குசுடுத்துபுரு மட்டும்தான் குற்றியல் உகரமா இருக்க முடியும். அது சொல்லோடைய இறுதியில தான் இருக்க முடியும். இதை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. பாக்கு, தேக்கு, சரி, இது வண்டொர குற்றியல் உகரம். பாட்டு வண்டொர குற்றியல் உகரம். பங்கு, தெங்கு, சங்கு மென்றொர குற்றியல் உகரம். மஞ்சு, பஞ்சு மென்றொர குற்றியல் உகரம். ஏன்னா அந்த சூக்கு முன்னால எஞ்சுங்கிற ஞஞனமனங்கிற எழுத்து இருக்கு, அந்த கூங்கு முன்னால இக்கு அல்லது பாட்டுல இட்டு, காற்றுல இரு. அப்ப முன்னாடி இருக்கிற எந்த எழுத்து இருக்குதோ அதை வைத்துதான் வகைப்பாட்டுல இங்க வகைப்படுத்துகிறார்கள். இது வண்டொர குற்றியல் உகரம், இது மென்றொர குற்றியல் உகரம், இது மார்பு, சால்பு, இதெல்லாம் வந்து இடைத்தொடர் குற்றியல் உகரம் என்று வரையறை செய்கிற ஒரு போக்கு இருக்கிறது. நாம் இன்றைக்கு பள்ளிகள்ல அல்லது கல்லூரிகள்ல முன்னால நெடில் எழுத்து இருந்தா அதை நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு சொல்லி தர்றோம். மாடு, காடு, வீடு, காசு, பேசு, இந்த மாதிரி அந்த குசுடுத்துபுருங்கிற எழுத்து இறுதியில் இருக்கிறப்ப முன்னால நெடில் எழுத்து இருக்கிற போது அதை நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு சொல்றோம். தொல்காப்பியருடைய பார்வை வேறாக இருக்கிறது. தொல்காப்பியர் அதை இருமொழி குற்றியல் உகரம்ங்கிறார். நான் பலமுறை நண்பர்களுக்கு பேசும்போது சொல்லியிருக்கேன், ஒரு இலக்கணத்தை நன்னூலாருடைய கண்ணாடியை போட்டு பார்க்கறது வேற, தொல்காப்பிய கண்ணாடியை போட்டு பார்க்கறது வேற. நாம படிக்கிறது தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல குற்றியல் உகரம் புணரியல் படிக்கிறோம். தொல்காப்பியர் அதை இருமொழி குற்றியல் உகரம். மொழிங்கிறதுக்கு இந்த இடத்துல எழுத்துன்னு அர்த்தம். மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. தொல்காப்பியம் மொழிங்கிற சொல்ல லாங்குவேஜ் மீனிங்ல பயன்படுத்தும், மொழிங்கிற சொல்ல தொடர்ங்கிற பொருளை பயன்படுத்தும், சொல்லுங்கிற சொல்ல பயன்படுத்தும், பொருள்ல எழுத்துங்கிற பொருளையும் பயன்படுத்துகிறது. இதை நாம் மிக நுட்பமாக புரிந்து கொள்கிறோம். அப்பொழுதுதான் நண்பர்களே நமக்கு இதுல இது எந்த அடிப்படையில தொல்காப்பியர் இதை பேசுகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகிறது. இதை நுட்பமா இங்க
ஆசிரியர் தொல்காப்பியனார் குறிப்பிடுகிறார். அதை போலவே இந்த குற்றியலுகர வகைப்பாட்டுல தொல்காப்பியத்தினுடைய வகைப்பாடு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறத பாக்குறோம். இப்ப வரகுன்னு ஒரு சொல்லு இருக்கு. அந்த வரகுங்கிற சொல்ல அவர் உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறார். அதை கூட இருமொழி குற்றியலுகரம்னு சொல்லியிருந்தா சரியா இருக்கும். ஆமா, இவர் ஈரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு நெடில் தொல் குற்றியலுகரத்தை சொல்லிட்டு அடுத்த கட்டமா அந்த இருகுறில் குற்றியலுகரம்னு சொல்லாம அதை உயிர் தொடர் குற்றியலுகரம்ங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துறேன். இதை நாம் மிக நுட்பமா அவதானிக்கணும். அங்க உயிரெழுத்து மட்டும் இல்ல, 2 குறில் எழுத்துக்கள் இருக்கின்றன. சிறகு, வரகு, எதுவா இருந்தாலும் சரி, பயிறு, கயிறு, எந்த சொல்லா இருந்தாலும் சரி, நாம் அந்த சொல்ல ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறோம். அப்போ இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டடு குற்றியலுகரத்தினுடைய வகைப்பாடு 6 வகை. அன்றர் ஒன்றர் இடைத்தொடர் ஆயுதத்தொடர் சிக்கலே இல்ல. 4ம் சிக்கல் எங்க இருக்குன்னா எது உயிர் தொடர் எது நெடில் தொடர் அப்படிங்கிறது தான். நெடில் தொடர் கூட சிக்கல் இல்ல. மாடு, காடு, வீடு, நெடில் எழுத்திற்கு நெடில் தொடர்னு நம்ம நெடில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது உயிர் தொடர்னு ஏன் சொல்றாரு? அத குற்றியலுகர அது வராது. இப்ப விடுன்னு சொல்லு இருக்கு, படுன்னு சொல்லு இருக்கு, எடுன்னு சொல்லு இருக்கு. அங்கெல்லாம் வர முடியாது. ஏன்னா தனிக்குறியில எடுத்து குற்றியலுகரம் வராது. மிக அடிப்படையானது, மிக மிக அடிப்படையானது. ஆமா, நாம் அத மனதுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ தனிக்குறிலை அடுத்து வராத குற்றியலுகரம் தனி நெடிலை அடுத்து வரும், அல்லது இருகுறிலை அடுத்து வரும். நம்ம சொன்ன வரகு, சிறகு, பிறகு இதெல்லாம் இருகுறிலை அடித்து வருகிற குற்றியலுகரங்கள். இந்த இருகுருளை அடித்து வருகிற குற்றியலுகரங்கள் இருக்கின்றனவே, அவை தனக்குரிய அந்த ஒரு மாத்திரையில் இருந்து குறைந்து ஒழிக்கின்றன. அத இவர்கள் உயிர் தொடர் குற்றியலுகரம்னு ஏன் சொன்னார்கள் அப்படிங்கிறதா இப்ப இந்த கேள்வி. அவங்க உயிர் தொடர் அப்படின்னா உயிரெழுத்தை அடுத்து இருக்குமா? இப்ப உசு அப்படிங்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னா இல்லை. அது இருகுறளை அடுத்துதான் இருக்கும். ஆனா பேர் அதற்கு உயிர் தொடர் குற்றியலுகரம் என பேசப்படுகிறது. சரி, இப்போ தொல்காப்பியம் குற்றியலுகர புணரியல்ல பேசப்படுகிற செய்திகள் எல்லாமே இந்த நிலைமொழியில குற்றியலுகர எழுத்துக்கள் இருக்கிற போது எப்படி புணருங்கிறதா நான் உங்களுக்கு பலமுறை வகுப்புல சொல்லியிருக்கேன். தமிழ் மாணவர்கள், தமிழ் மொழி படித்திருக்கிற மாணவர்களுக்கு குற்றியலுகரம்னு சொன்னோன்னே சில சொற்கள் நினைவுக்கு வந்திருக்கும். அதுல இன்றியமையாத சொற்கள்னு பாத்தீங்கன்னா எண்ணு பெயர்கள் 1, 2, 3, 4, 5, 6 மறந்துடாது. அடுத்தது திசை பெயர்கள். குணக்கு குடக்கு வடக்கு தெற்கா இருந்தாலும் சரி, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கா இருந்தாலும் சரி, திசை பெயர்கள், எண்ணு பெயர்கள், இவையெல்லாம் தமிழில் குற்றியலுகரத்தை கொண்டு முடிகிற சொற்கள். அதுல விதிவிலக்கு இருக்கு. இப்ப 100 இருக்கு, 100ல குற்றியலுகரம் கிடையாது. ஆமா, 1000த்துல உகரமே கிடையாது. ஆமா, ஆனா 10ல இருக்கு, 8ல இருக்கு, 6ல இருக்கு, 7ல இல்ல. இது நம்ம பல 100 முறை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதற்கு காரணம் சில விஷயங்களை மாணவர்கள் மனதுல பதியறதுக்காக கூறியதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தலாம், தவறில்ல. ஏன்னா இந்த குற்றியலுகரம் என்பதே ஒரு தனித்தன்மை வாய்ந்த இலக்கணம். உலகத்துல எந்த மொழியிலையும் எழுத்துல போய் இவ்வளவு நுட்பங்களை பேச மாட்டாங்க. இது வவல்யா, இதெல்லாம் வவல் இல்ல அப்படின்னு தான் அவங்க பேசிட்டு போவாங்களே தவிர இதை நுட்பமாக கூறுகிற ஒரு தன்மை இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்கிறோம் நண்பர்களே. அந்த வகையில நாம் இந்த தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய குற்றியலுகர புணரியலை பார்க்கிற போது எடுத்தெடுப்புல கவனிக்கிறோம். ஈரெழுத்தொரு மொழி, உயிர் தொடர் மொழி, இடைத்தொடர் மொழி, ஆயுத தொடர் மொழி, வன்தொடர் மொழி, மென்றொடர் மொழி, 1003 உகரம் குறுகும் இடம். அப்ப தொல்காப்பியம் உகரம் குறுகி வரும் இடங்கள் அப்படின்னு இல்ல, அப்படி எடுத்தெடுப்புல இந்த வகைப்பாட்டையே தொல்காப்பியம் கூறிட்டு போயிடுறாரு.
வழக்கம் போல நம்ம நன்னூல்ல படிக்கிற மாதிரியே நெடில் தொடர் குற்றியலுகரத்தை ஈரெழுத்தோர் மொழி என்றும், மீதி 5ஐயும் உயிர் தொடர், மென்தொடர், வன்தொடர், ஆயுதத்தொடர், இடைத்தொடரும் படிச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்ல. சரி, அடுத்தது, அவற்றுள் ஈரொற்று தொடர்மொழி இடைத்தொடராகா அப்படின்னு ஒரு கருத்தை தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். அது என்னது? ஈரொற்று தொடர்மொழி. 2 ஒற்றெழுத்துகள் இருக்கின்றன. அப்படி 2 ஒற்றெழுத்துகள் இருக்கிற போது அது இடைத்தொடர்னு சொல்லப்படாது அப்படிங்கிறது தொல்காப்பியம் கூறுகிற கருத்து. அப்படின்னா என்ன, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா, இப்ப சால்புன்னு ஒரு சொல்லு இருக்கு, சால்புன்னு ஒரு சொல்லு இருக்கு. சால்புங்கிற சொல்ல பூவுக்கு முன்னால இல்லு இருக்கு, அது எரள வளல, அதனால இடைத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லிடலாம். சார்புங்கிற சொல்லையும் பூங்கிற குசுறுத்துப்புற கடைசியில் இருக்கு, அந்த இருங்கிற இடையின எழுத்து இருக்கு, அதனால அந்த இடைத்தொடர் குற்றியலும் சொல்லிடலாம், சிக்கல் இல்லை. கேள்வி எங்க வருகிறது அப்படிங்கன்னா, இப்ப காழ்பூன்னு ஒரு சொல்லு இருக்கு, மொயம்பூன்னு ஒரு சொல்லு இருக்கு. இப்ப காழ்பூ அப்படிங்கிற சொல்லு வர்றப்போ அந்த சிறப்புலகத்துக்கு அப்புறம் இப்போ வருது. அப்ப இடைத்தொடர் அங்க இல்லு இருக்கு, இருந்தாலும் அந்த இடைத்தொடர்னு சொல்லாத கடைசியில வள்ளியில இருக்கிறதுனால அது வல்லித்தொடர்னு சொல்லு. இப்ப மொயம்புங்கிற சொல்ல ஈ இடைத்தொடர் தான், ஆனா அடுத்தது இம் இருக்கிறதுனால அத மென்றொடர்னு சொல்லு. இடைத்தொடரை அடுத்த மென்றொடர்லாம் கிடையாது. மென்றொடர்னா மென்றொடர் தான். காம்புனாலும் அதான், மொயம்புனாலும் அதான், திங்குனாலும் அதான், பங்குனாலும் அதான், நுங்குனாலும் அதான், பஞ்சுனாலும் அதான். அப்ப மொயம்புல இருக்கக்கூடிய இம் தான் நமக்கு முக்கியமே தவிர முன்னால் இருக்கிற ஈங்கிற எழுத்தை நீ கவனத்துல வைத்துக் கொள்ளாதே. இடையின எழுத்து மெல்லில் எழுத்துக்கு முன்னால் இந்த ஏங்கிற முன்னு இயல்பா வரும். உயிர்ப்புன்னு ஒரு சொல்லு இருக்கு, அது இரு இருக்கிறதுனால இடைத்தொடர் குற்றியல் வருமானு சொல்லலாமானா சொல்ல முடியாது. இப்பு இருக்கிறதுனால அதை வன்றொடர் குற்றியலுகரம் தான் சொல்லணும். இதுக்காக ஆசிரியர் தொல்காப்பியனார் தனியா ஒரு நூற்பாதை எழுதி இது இடைத்தொடர் குற்றியலுகரம் இல்லை, அது வன்றொடரோ மென்றொடரோ இருக்கலாம், அது சொல்லை பொறுத்ததுன்னு அப்படியே சொல்லிட்டு போற. ஆமா, ஈரொற்று தொடர்மொழிங்கிறார். அதை நான் மிக நுணுக்கமா கவனிக்கிறேன். அது என்ன சார் ஈரொற்று தொடர்மொழி? பொதுவா தொடர்மொழினா 2 சொற்கள் அடுத்தடுத்து இருந்தா தானே சார் அது தொடர்மொழி. முருகன் வந்தான் அப்படின்னா முருகன் ஒரு நவுன் இருக்கு, வந்தான் ஒரு வெறுப்பு இருக்கு, அத தொடர்மொழின்னு சொல்றது நியாயம். ஆமா, மொயம்புங்கிறத உயிர்ப்புங்கிறத எப்படி ஈரொற்று தொடர்மொழின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, நண்பர்களே, இந்த சொல்லதிகாரத்துல இதுக்கு ஆசிரியர் நுட்பமான விளக்கத்தை வைக்கிறார். ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. இப்ப ஓரெழுத்து ஒரு மொழியில வா, போ, இந்த மாதிரி சொற்கள் பாக்குறோம், பூ, கா, இந்த மாதிரி சொற்களை பாக்குறோம். அதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. அப்புறம் ஈரெழுத்து தொடர்மொழி தொல்காப்பியர் அந்த இடத்துலயும் 2 எழுத்துக்கள் தொடர்ந்து ஒரு சொல்லாக இருப்பது, 2 இறைந்து இசைத்த பிறமொழின்னு சொல்லுவாரு. 3 எழுத்து 4 எழுத்து. தமிழ் அதிகபட்சம் 5 எழுத்துலதான் சொற்கள் இருக்கும், அதுக்கு மேல வாய்ப்பு இல்ல. அதுக்கு மேல இருந்தா அது கூட்டு சொல்லா இருக்கும், காம்பவுண்ட் ஃபார்ம். சொல்லு இல்லைன்னா அதை சொல்ல முடியாது. பல்கலைக்கழகங்கிறது ஒரு சொல், 9 எழுத்து 8 எழுத்து இருக்கு, அது தனி சொல் இல்ல. That is not a single word. அது 3 சொற்களினுடைய கூட்டு, கார்ப்பரேட் ஃபார்ம் அல்லது காம்பவுண்ட் ஃபார்ம் அல்லது அத சிந்தட்டிக் ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. 1க்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து வருவது, அத தனி சொற்களாக நாம கருதுறது இல்ல. இப்போ உயிர்ப்பு மொயம்பு என்பதை 2 எழுத்துக்களாலான தொடர்மொழி. அப்ப தொடர்மொழி என்றால் என்ன? மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே, மிக மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். சிந்தாக்டிக்கல் தியரிஸ், தொடரியல் பார்வையில பாக்குறப்போ 2 சொற்கள் சேர்ந்து வந்தால் அது தொடர்மொழி, மறந்துடப்பட்டது. முருகன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் வேர்டு, தனிமொழி.
முருகன் வந்தான் அப்படிங்கிறது தொடர்மொழி. எட்டுன்னு ஒரு சொல்லு இருக்கு, ஒரு நியூமெரிக்கல் நவுன், 8 அப்படிங்கிற நியூமெரிக்கல் நவுன் 8ன்னு இருக்கு. அது ஒரு தனி மொழி, சிக்கலே இல்ல. எல் கூட்டல் தூ 8 எல்லை உங்கிற சொற்களாலான தொடர்மொழி. அது ஒரு சொல் அப்படிங்கிறது வேற, ஆனா அது தொடர்மொழி தான். அது தொடர்மொழியாகவும் தனிமொழியாகவும் இருப்பதால் அது பொதுமொழி. இதை நான் எழுத்ததிகாரம் நடத்துறப்ப உங்களுக்கு தெளிவா சொல்லுவேன். சரி, இப்ப மெய்ம்பு உயிர்ப்புங்கிற சொற்கள், மெய்ம்புல ஈக்கு அப்புறம் இம்மு வருது, உயிர்ப்புல இருக்கு அப்புறம் இப்பு வருது. இது ஆசிரியர் 2க்கு மேற்பட்ட எழுத்துக்களான தொடர்மொழி அப்படின்னு குறிப்பிடுற காரணத்தினாலதான் ஈரொற்று தொடர்மொழிங்கிறது. ஈரொற்று தொடர்மொழின்னு ஒரு தனி கலைச்சொல் தொல்காப்பியரால் உருவாக்கப்படுகிறது. இத ஒலியன் பார்வைன்னு சொல்றதா, உருபன் பார்வைன்னு சொல்றதா, இந்த வேர்ட் அப்ரோச்னு சொல்றதா, எழுத்து அணுகுமுறைன்னு சொல்றதான்னா எழுத்துக்களாலானதுதான் சொல். இந்த எழுத்துக்களால் ஒரு மெய்யெழுத்தை கொண்டு மட்டும் வருவது இடைநிலை என சொல்லப்படுகிற அந்த உடல்நிலை மயக்கம், வேற்றுநிலை மயக்கம் என நான் பேசுகிற இடையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல இது 2 மெய்யெழுத்துக்களாலான சொல்லணும் அப்படின்னு ஒரு கிளாசிபிகேஷன், ஒரு வரையறையை கொடுத்துட்டு அடுத்தது போறாங்க. அல்லது கிளப்பினும், அதாவது அல்வழி தொடர்பு போயிட்டார். அப்புறம் வேற்றுமை வேற்றுமை தொடர்பு போயிட்டார். எல்லா இறுதியும் உகரம் நிலையும் அப்படின்னார். அப்படின்னா என்னங்க? இப்ப நாட்டினுடைய பெருமையை புகழ்ந்து பாடும் வாழ்த்து பாடல் நாட்டு வாழ்த்து, நேஷனல் ஆந்தம், நாட்டு வாழ்த்து. இந்த தொடர்ல நாட்டினை புகழ்ந்து பாடுகிற வாழ்த்து 2வது வேற்றுமை உருவம் பண்ணும் உடைத்தொக்க தொகை, அது ஒரு தொடர். அந்த 2 அந்த இடத்துல நிக்குது. இது வேற்றுமை தொடரில் குற்றியல் உகரம் அழியாமல் நிற்கும் இடம். பெரும்பாலும் அழிஞ்சிடும், இங்க அழியாமல் நிற்கிற இடம் நாட்டு வாழ்த்து அப்படிங்கிற இடம். இப்போ மாசு பெரிது அப்படின்னு ஒரு சொல்ற பாக்குறோம். அங்க எந்த வேற்றுமை புணர்ச்சியும் இல்ல, அது அல்வழி புணர்ச்சி. மாசு குறிது, கொஞ்சமா தூசு இருக்கு, ரொம்ப நிறைய தூசு இருக்கு, மாசு பெரிது. கொஞ்சமா காசு இருக்கு, காசு சிறிது. நிறைய காசு இருக்கு, காசு பெரிது. இதெல்லாம் அல்வழி தொடர். நாம் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. இந்த மார்க்சோபனாலஜிக்கல் தியரிஸ் என சொல்லப்படுகிற உருபொலியியல் கோட்பாடுகளை பேசுகிற இடங்களிலே எல்லாம் தொல்காப்பியனார் மிக நுட்பமாக இந்த அல்வழி தொடர், வேற்றுமை தொடர் என்கிற அளவு போல அந்த ஸ்கேல் அவர் விடாம வச்சுட்டே வருவார். தம்பி, இந்த தொடர் பாரியா இது அல்வழி தொடரியா, இந்த தொடர் பாரியா வேற்றுமை தொடரியா? ஒரு மாணவனுக்கு, ஒரு மொழிப்பாடமாகிய தமிழை படிக்கிற மாணவனுக்கு வேற்றுமை தொடர்னா என்ன, அல்வழி தொடர்னா என்னன்னு தெரியலன்னா இலக்கணமே புரிஞ்சுக்க முடியாது. அதை எப்படிங்க ஐயா கண்டுபிடிக்கிறது? ஒரு தொடரா சொல்லி பார்க்கணும். ஆமா, இப்ப என் பெயர் பலன் அப்படின்னா என்னுடைய, அப்ப அந்த உடையங்கிற வேற்றுமை உருவு இருக்கு, அப்ப அது வேற்றுமை தொடர். இது புத்தகம், அது எழுவாய் தொடர், அங்க வேற்றுமை இல்ல. இது கணினி, எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்கள் எல்லாம் அல்வழி தொடர்களே, மறந்துடக்கூடாது. குறிது செறிது நெடிது மட்டுமில்ல, வேற்றுமை தொகையோ வேற்றுமை விரியோ இல்லாம தண்ணீர் சலசலவன ஓடியதுன்னு இரட்டை கிளவி தொடர் இருந்தா கூட அது அல்வழி தொடர் தான். முருகா தருக தருகன்னு கேட்டா கூட அடுக்கு மொழியில வரக்கூடிய அடுக்கு தொடர் கூட அது அல்வழி தொடர் தான். அப்ப மாணவர்கள் மிக கவனமா இருக்கணும், மிக எச்சரிக்கையா இருக்கணும். எது அல்வழி தொடர், எது வேற்றுமை தொடர் அப்படிங்கிறது ஒரு புரிதல் நம்ம இருக்கணும். மாசொரு பொண்ணே, வலம்புரி முத்தே, காசருபரையே, கரும்பே, தேனே, இதெல்லாம் விழித்தொடர்கள். விழித்தொடர்கள் ஒரு காலமும் வேற்றுமை தொடராக இருக்க முடியாது. அதாவது நமக்கு அந்த கவிதை தெரியும்,
ஆனா அது வேற்றுமை தொடரா வெளித்தொடரா இந்த ஓகாரம் வந்து ஒரு எதிர்மறை பொருள் வருது, அல்லது ஓகாரம் ஐயப்பொருள் வருது. மாஞ்சோலை குயில்தானோ, மான்தானோ, தேன்தானோ, வெப்ப தோப்பு குயிலும் நீதானோ, ஓகாரத்தை வினாவ அடிக்கிட்டே போன ஒரு படைப்பாளி. அதுல எல்லாமே ஐயப்பொருள், எல்லாமே உருவகம்தான். ஐயப்பொருள் அவன் எழுதுறான். அங்க வேற்றுமை உறுப்புக்கு வேலையே இல்லை. நீ மாஞ்சோலை குயிலாக இருக்கிறாய் அப்படி இல்லது, நீ வேப்பந்தோப்பு குயிலாக இருக்கிறாய் அப்படி இல்லது. அப்போ வேற்றுமை உருவு மறைந்தோ வெளிப்பட்டோ வராமல் இருந்தால் அது அல்வழி தொடரே. அது வினா தொடரா இருந்தாலும் சரி, சுட்டுப்பெயர் தொடரா இருந்தாலும் சரி, எந்த தொடரா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அல்வழி தொடர் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதை நாம் எப்பவும் கவனத்துல வச்சுட்டே இருக்கணும். தமிழ் மொழியினுடைய கட்டமைப்பை, தமிழ் மொழியினுடைய தொடரியல் கோட்பாட்டை, சிண்டாட்டிக்கல் தியரிஸ் ஆஃப் தமிழ், தமிழினுடைய அந்த தொடர் கோட்பாட்டை ஒருவர் படிக்க வேண்டுமே ஆனால் அவருக்கு இந்த அல்வழி தொடர் வேற்றுமை தொடர் அடிப்படை புரியணும். நீங்க இன்றைக்கு மொழியியல்காரங்க மரபிலக்கணம் அறியாத மொழியியல்காரர்கள் ஒரு கூட்டத்தார் இருக்காங்க. அவங்க இதை பத்தி எல்லாம் கவலையப்பட மாட்டாங்க. நான் முதுகலை மொழியியல் படிச்சப்போ பெரும்பாலும் அவங்க வந்து ஒரு கணிதம் படிச்சுட்டோ அல்லது வேற ஏதாவது ஒரு பாடம் படிச்சுட்டோ பேராசிரியராக வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வேற்றுமை தொடர்னா என்னன்னு தெரியாது, அல்வழி தொடர்னா என்னன்னு தெரியாது. அதுக்கு அவங்க ஒரே வரியில சொல்லிடுவாங்க, இது வந்து ஹிஸ்டாரிக்கல் சிண்டாட்டிக்கல் கிராமர் அப்படின்னு. அப்புறம் இல்லைன்னா ட்ரெடிஷனல் கிராமர், திஸ் இஸ் நாட் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்வாங்க. நாங்க என்ன சொல்லுவோம்னா திஸ் இஸ் கால்டு தமிழ் லிங்குஸ்டிக்ஸ். இதுதாங்க தமிழ் மொழியியல். பிரெஞ்சுக்காரன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அவன் மொழிக்குன்னு சிறப்பா ஒரு இலக்கணம் இருந்து அது இங்கிலீஷ்லயும் ஜெர்மன்லயும் உலக மொழிகள்ல இல்லைன்னா அதை பிரெஞ்சு லிங்குஸ்டிக்ஸ்ங்கிறான். அதை பத்தி பேசுறோம்னா பிரெஞ்சு லிங்குஸ்ட்ங்கிறான். ருஷ்யன் அப்படிதான் சொல்றான், திஸ் இஸ் ருஷ்யன் லிங்குஸ்டிக்ஸ்ங்கிறான். இப்போ தமிழ் லிங்குஸ்டிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, தமிழ் மொழியியல்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் பெருசு, அதுலயே கம்பேரிட்டிவ் லிங்குஸ்டிக்ஸ் தனியா இருக்கு, அதுலயே டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லிங்குஸ்டிக்ஸ் தனியா இருக்கு, பெடகாஜிக்கல் கிராமர், பெடாஜிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் அதுவும் தனியா இருக்கு. இதெல்லாம் தமிழ் மொழியில் இடம்பெற்றிருக்கிற உலக மொழியியலாளர்கள் அறியாத இந்த கருத்தை நான் மிக எச்சரிக்கையா பயன்படுத்துறேன். ஏன்னா ஒரு தமிழை படிக்கிற தமிழ் மரபிலக்கணம் அறிந்த போப்பு, மரபிலக்கணம் அறிந்த கால்டுவெல், மரபிலக்கணம் அறிந்த வீரமாமுனிவர், மரபிலக்கணம் அறிந்த கபில் சுவல்லபல், மரபிலக்கணம் அறிந்த ஆந்தரனோ, இவங்கெல்லாம் இதை ஒத்துக்குவாங்க. அவங்க என்ன பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தமிழ்ல இருக்கிற மாதிரி அப்பலேட்டிவ் வெர்புங்கிற குறிப்பு வினைன்னு ஒரு விஷயத்த பார்க்கவே முடியாது. ஏன்னா வீரமாமுனிவர் செந்தமிழ்லையும் கிளாவிஷ்லையும் அவருடைய 90 விளக்கத்திலையும் பக்கம் பக்கமா எழுதுவாரு. தமிழ்நாட்டில இருந்துட்டு தமிழனா இருந்துகிட்டு மேலை நாட்டு மொழியியலை படித்த தமிழ் மொழியியல் ஆசிரியர்களுக்கு அவர் ஓய்வு பெற்று 70 வயசாயிட்டாலும் குறிப்பு வினைன்னு என்னன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுவாரு, சார் எனக்கு தமிழ் இலக்கணம் தெரியாது, நான் எனக்கு லிங்குஸ்டிக்ஸ் தான் தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மேநாட்டு மொழியியலை ஒரு நாம்சாம்ஸ்கி சொன்னத அல்லது வேற யாராவது ஒருத்தர் சொன்னத தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டுதான் அதை லிங்குஸ்டிக்ஸ் நினைக்கிறாங்க நண்பர்களே. நாம் அதை அனுமதிக்க முடியாது. We have sound traditional grammar, we have sound traditional linguistical theories. மறந்துடக்கூடாது. நம்ம ஏன் வாங்குன்னு இந்த தொல்காப்பியத்தை உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா, இது ஆங்கிலத்துல எழுதி அவங்க அப்பவே லத்தீன்ல, போர்ச்சுகீஸ்ல, ஜெர்மன்ல, தமிழ் சுலபில் சர்வேஸ்லாகியா செக் லாங்குவேஜ்ல எழுதியிருக்க, ஆந்தரனோ ரஷ்யன்ல எழுதிட்டாரு, ஒரு 40 பேர் பிரெஞ்சுல எழுதிட்டான். இப்படி எல்லாம் தமிழ்ல சிறப்பு வாய்ந்த இலக்கணம் இருக்குது. இதெல்லாம் யூரோப்பியன் கிராமர்ல நீங்க பார்க்க முடியாது. இது வந்து இந்த மொழிக்குன்னு இருக்கிற தனித்தன்மை. ஏன்னா அவனுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது தமிழை படிக்கணும்னு, அவனுக்கு புரியுற மாதிரி எழுதணும்.
இப்ப நாங்க இப்ப 20ஆம் நூற்றாண்டுல அதை கான்ட்ராஸ்டிவ் லிங்குஸ்டிக்ஸ்னு சொல்றோம். வேறுபட்ட இரண்டு மொழி குடும்பங்களுக்கு இடையில ஒரு ஒப்பீட்டை பார்ப்பது. ஒரு இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி, ஒரு டிராவிடியன் ஃபேமிலி, ரெண்டு லாங்குவேஜையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு இதை கான்ட்ராஸ்டிவ் லிங்குஸ்டிக்ஸ்ங்கிறோம். ஒரு இந்திக்கும் தமிழுக்குமான ஒற்றுமை, ஒரு ஜாப்பனீஸுக்கும் தமிழுக்குமான ஒற்றுமை, ஒரு லாட்டினுக்கும் தமிழுக்குமான ஒற்றுமை, அல்லது தமிழ்ல இருக்கிற இந்த இலக்கணத்தை லத்தீன் வழியாக லத்தீன்ல இருக்கிறவனுக்கு சொல்றத டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர்ங்கிறான். அதாவது லத்தீன் இலக்கண பார்வையில இதை பார்க்கறது. எப்படி வீரசொல்லி ஆசிரியர் புத்தமித்திரனார் பாலி மொழி பார்வையில தமிழ் இலக்கணத்தை பார்த்து வீரசொல்லியம்னு எழுதினார். சுப்பிரமணிய தீட்சதர் பழுத்த வைரவர், நல்ல சான்ஸ்கிரிட் படிச்சவர், சான்ஸ்கிரிட் கண்ணாடியை போட்டுக்கிட்டு தமிழ் இலக்கணத்தை பார்த்து அததான் புடைமாற்று ஒப்புமை இலக்கணம் அல்லது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர்னு சொல்றோம். தமிழில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர் என்கிற கோட்பாடு கிபி 12ஆம் நூற்றாண்டிலேயே வந்து விட்டது. நான் மிக நுணுக்கமா கவனிக்கணும். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மொழிக்கும் அதற்கான வாய்ப்பு இல்ல. ஐரோப்பியர்களே இந்த கான்ட்ராஸ்டிவ் லிங்குஸ்டிக்ஸ அல்லது கிராமர் ஃபார் கலோக்கியல் டயலெக்ட்ஸ், பேச்சு வழக்குக்கான இலக்கணத்தை 1560களில் எழுதிட்டாங்க. ஆற்றாடி லிங்குவா மலபார் ரிட்டன் பை ஹென்ரிகோ ஹென்ரிகஸ். நெட்ல போட்டீங்கன்னா வந்து பளிச்சுன்னு அந்த புத்தகம் விடுவோம். என்னது போர்ச்சுகல் மூசியில் இருக்கு, மொழியில இருக்கு, நம்மளால படிக்க முடியாது. ஜெர்மன்காரன் ஒருத்தன் எழுதுறதுல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து போட்டிருக்கான். அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்த்தோம்னா கலோக்கியல் டயலெக்ட் 15th 16th செஞ்சுரியில எப்படி தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்படிங்கறத ஐரோப்பாக்காரன் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கான். அப்பெல்லாம் இந்தியாவில ஹிந்தின்னெல்லாம் எவனுக்குமே தெரியாது, ஒரு மொழியே கிடையாது, மலையாளம்ங்கிற மொழியே இல்ல. அப்பதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்திய நாட்டில் பல மொழிகள் தோன்றுவதற்கு முன்னரே ஐரோப்பிய மொழிகளில் தமிழினுடைய இலக்கணம் அவர்களுடைய பார்வையிலே எழுதப்பட்டு விட்டது. தான் தமிழினுடைய சிறப்பு. இந்த சிறப்பு தமிழுக்கு மட்டும்தான் இந்தியாவிலே இருக்கு. நான் ஏன் இதை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்துதான் பல நூறு மொழிகளுக்கு எழுத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்தான். அவனா ரோமன் லெட்டர்ல எழுதலாம். ஏன் இன்க்ளூடிங் மலாய் லாங்குவேஜ்? மலாய் லாங்குவேஜுக்கு எழுத்து கிடையாது. நிறையங்க சிங்கப்பூர்ல இருந்து நண்பர்கள்லாம் இருக்கீங்க, அவங்க ரோமன் எழுத்துல தான் எழுதுவாங்க, இங்கிலீஷ் எழுத்துல தான் எழுதுவாங்க அவங்க மொழியையே. நம்ம அந்த பல்கலைக்கழகத்துக்கு பாட்டனி டிபார்ட்மெண்ட்டுக்கோ பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கோ போனா அந்த ரோமானிய எழுத்துல இருக்கும். ஆனா வார்த்தை மலாய் வார்த்தையாக நமக்கு புரியாது, நமக்கு உச்சரிக்கவும் தெரியாது, உச்சரிச்சாலும் நமக்கு வித்தியாசமா இருக்கும். அவன் இயல்பா அதை பேசுவான். இப்ப நம்ம அன்புள்ள நண்பா ANBU இல்லையா, அன்புள்ள NANBA நண்பா அப்படின்னு எழுதுற மாதிரி அது. அன்புள்ள நண்பா அப்படின்னு ஆங்கில எழுத்துனால எழுதுனாலேயே பிரிட்டிஷ்காரனுக்கு அது புரியாது. ஓ ஏதோ அன்புள்ள நண்பான இருக்கு, அதுக்கு அர்த்தம் தெரியாம வாசிப்பான். அப்படித்தான் நம்ம மலாய் மொழியை வாசிக்க முடியும். நான் ஏன் இதை இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால் நண்பர்களே, ஒரு மொழி, அதற்கான எழுத்து, அதற்கான இலக்கணம், அதற்கான எழுத்திலக்கணம், அந்த எழுத்திலக்கணத்தை ஒலி குறைந்து ஒலிக்கிற ஷார்ட் அண்ட் ஊ, அந்த ஷார்ட் அண்ட் ஊ ஒரு 2 சொற்கள்ல புணர்கிற போது புணரியல், அந்த குற்றியல் உரம் புணர்கிற போது முதல்ல இந்த குற்றியல் உரத்தை பற்றிய கிளாசிபிகேஷன், வகைப்பாடு, இதுதான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது மொழிபெயர்ப்புல ஆசிரியர் மேலோட்டமா சொல்லிட்டு போடுவாரு. ஏன்னா இங்க ஒரு தொடர்ல இது என்ன மாதிரி ஒலி மாற்றங்களை அடைகிறது, சவுண்ட் சேஞ்ச் ஆர் ஃபோனிம் சேஞ்ச், ரொம்ப முக்கியம் அது. இந்த எழுத்து மாற்றம் அல்லது ஒலியின் மாற்றம் இருக்கிறதே, அத ஒரு அறிஞன் ஆவணப்படுத்துறான். அந்த மொழியியல் ஆவணம் தான் தொல்காப்பியம். அதனால தமிழ் உறவுகளை, தொல்காப்பியத்தை முதல்ல ஒரு உலக மொழிகளுக்கெல்லாம் முதல்ல தோன்றிய மொழியியல் ஆவணம், மொழியியல் நூல், யூனிவர்சல் ஃபர்ஸ்ட் லிங்குஸ்டிக்ஸ் புக் அப்படின்னு நம்ம இந்த தொல்காப்பியத்தை பார்க்கணும். அதை பார்க்கணும்னு நமக்கு முதல்ல தொல்காப்பியம் தெரியணும். தொல்காப்பியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம விளக்கமா பேச முடியும். சரி, அல்லது கிளப்பினும் வேற்றுமை கண்ணும், அது அல்வழி தொடராக இருந்தாலும்
வேற்றுமை தொடராக இருந்தாலும் எல்லா இறுதியும் உகரம் நிலையும். அந்த சொற்கள் புணர்ச்சியில கெடாமல் நிலைமொழியில அல்லது நிறுத்த சொல்ல உகரம் கெடாமலே இருக்கலாம். அது ஒன்றும் தப்பே இல்ல. ஆமா, இப்ப வீட்டுல காப்பி போட்டு தராங்க, வீட்டு காப்பிங்கிறோம், வீட்டு தேநீர்ங்கிறோம். வீட்டு தேநீர் அப்படிங்கிறதுல அந்த வீடுங்கிற நெடில் தொடர் குட்டி உரம் மண்டல குட்டியில் உகிற மாதிரி வீட்டுன்னு வந்துச்சு, அங்க வந்துச்சு. அந்த வீட்டு தேநீர் அப்படிங்கிறதுல அந்த ஊ குறையாமலே இருக்கு. குறையாமலே இருக்குன்னா குற்றியலுகரமா இருக்கு, அழிஞ்சு போகாம இருக்கு. ஒரு தொடர் மொழியில் குற்றியலுகரம் அழியாமல் இயல்பு புணர்ச்சியோடு இருக்கலாம். இப்ப அடுத்த கட்டத்துக்கு போறோம். இப்ப இயல்பு புணர்ச்சின்னு ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். இயல்பு புணர்ச்சினா என்ன அப்படின்னா, ரெண்டு சொற்கள் அப்படியே இருப்பது, இதுவும் மாறாது அதுவும் மாறாது. நீ நீனாரு நான் நானா இருக்கிறேன், அது இயல்பு புணர்ச்சி. அதான் இயல்பா இருக்கிறது. அது கொஞ்சம் மாறுச்சுன்னு வைங்களேன். இப்ப வீட்டு கூரை அப்படி இக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், அங்க ஒரு மெய்யெழுத்து தோன்றுதல், அங்க ஒரு சொனியம் புதுசா வருது, அது விகார புணர்ச்சி. ஆமா, இப்ப வீட்டு அரிசி அப்படின்னு சொல்ல எடுத்துக்கோமே, கடை அரிசி வீட்டு அரிசி. வீட்டு அரிசின்னு வர்றப்ப உயிரெழுத்து வருது, உயிரெழுத்து வரப்ப இந்த ஊ போயிடுது. அந்த இட்டு வி இட்டு இட்டு அது டாம் ஆயிடுது, வீட்டு அரிசின்னு வந்தது. இதுதான் மார்போபோனாலஜிக்கல் சேஞ்ச், ஒலியன் மாற்றம். இரண்டு உருபன்கள் சேருகிற போது வீடுங்கிற உருபன் அரிசிங்கிற உருபன் ஊ போயிடுது, அங்க சேர்ந்துக்குது, வீட்டு அரிசின்னு ஆயிடுது. இதுதான் மார்போபோனாலஜிக்கல் சேஞ்ச், உருபு ஒலியன் மாற்றம், உருபு ஒலியன் இயல். இன்னும் அமெரிக்கா விஷயம் இல்ல, உருபு ஒலியன் இயல்கள். ரெண்டு உருபன்கள் இடையில் அடைகிற மாற்றம். மரபிலக்கணத்துல விகார புணர்ச்சிம்பா. நீங்க நன்னூலார் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் பாரு. தம்பி வீடுன்னு ஒரு சொல்லு இருந்துச்சுரா, அரிசின்னு ஒரு சொல்லு வந்துச்சுரா, அதுல ஆங்கிற உயிரெழுத்து வந்துச்சுரா, இந்த உயிரெழுத்து வந்ததுனால அந்த ஊ ஓடி போச்சுரா அப்படின்பா. அது அவருடைய பார்வை. நாம தொல்காப்பியம் படிக்கிறோம், நன்னூல் படிக்கல. ஆனாலும் நன்னூலை சொல்லிட்டு சொன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அப்ப வீடு கூட்டல் அரிசி அப்படிங்கிறப்ப வீட்டரிசி, இது கடை அரிசி கிடையாது. நானே நெல்லை ஊற வச்சு, நானே அவிச்சு, நானே காய வச்சு, நானே ஒரு நெல் அரவையாலையில போய் அரைச்சு கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன் பக்குவமா, இதுக்கு பேரு வீட்டரிசி. இப்ப இந்த வீட்டரிசிங்கிற ஒரு தொடர் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த வீடுங்கிறதுல இருக்கக்கூடிய நெடில் தொடர் குற்றியில் இருக்கக்கூடிய ஊ ஓடி போச்சுன்னு சொன்னோம். எல்லா சொற்களுமே அப்படிதான். இப்போ மூணாவது கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டோம். இயல்பாக இருப்பதுங்கிறது ஒண்ணு, விகாரப்படுவதுங்கிறது ரெண்டு அப்படிங்கிறத நம்ம இப்ப பாக்குறோம் நண்பர்களே. சரி, அடுத்ததுக்கு வந்துருவோம். வல்லொற்று தொடர்மொழி, வல்லெழுத்து வருவழி, தொல்லை இயற்கை நிலையிலும் உயிர்த்தே. வன்றொட குற்றில் உகரத்துக்கு முன் வல்லெழுத்து வருமானால் அங்கே வல்லெழுத்து மிகும். ஆமா, அப்ப கொக்கு குறிது, கொக்கு குறிது, பட்டு புழு. பட்டுங்கிறது பண்டல் குற்றியில் இருக்கிறோம், இப்ப வருது பட்டுப்புழு. நம்ம பலமுறை பேசியிருக்கோம் எட்டு தொகை. பண்டல் குற்றிகளோட நிலையில் இருக்கும்போது வருமொழியில கசதப்ப வருமானால் இங்க அந்த கசதப்ப மிகும். அது எழுவாயில கூட மிகும் ராக்கி பரந்தாமனார் நல்ல தமிழ் எழுதுவது எப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல அது எழுவாயில வந்தா கூட மிகுமியா அப்படின்னு. சாதாரண எழுவாய் தொடர்ல மிகாது, அவரு சொல்லுவார் மிகும் அப்படின்னு. இங்க 20ஆம் நூற்றாண்டுல இப்ப தமிழர்கள் இருக்கோ, நம்ம சேவை சண்முகம், இவங்க எல்லாம் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. எந்த இடத்துல கசதப்ப மிகும், என்ன காரணம், எதனால மிகுகிறது, எதனால மிகவில்லை, தொல்காப்பியம் பேசுகிறது. நம்ம இந்த தொல்காப்பியர் காலத்துல இருக்கக்கூடிய அந்த விதியை ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம். தொல்லை இயற்கை நிலையிலும் உரித்தே அப்படின்னு சொல்லிட்டு வல்லெழுத்து மிகுவது இயல்பாக இருக்கிறது அப்படிங்கிறார். அந்த வல்லெழுத்து அரை மாத்திரையில இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குற்றியலுகரமும் அரை மாத்திரையில இருக்கும், அதையும் மறந்துடக்கூடாது. இப்ப பட்டுப்புழு, பட்டுப்புடவை,
கட்டுக்கெழுத்தி என்று சொல்ல இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்தேன் எதா இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்தேன், விட்டு கொடுத்தேன் எதா இருந்தாலும் சரி. அப்போ அந்த ஈற்றில் இருக்கக்கூடிய உகரம் அரை மாத்திரை, அந்த மெய்யெழுத்தும் அரை மாத்திரை. எப்படி மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை இருக்குதோ அதனால குற்றியல் உகரத்துக்கு அரை மாத்திரை இருக்குதுனாலதான் குற்றியல் உகரத்தை மெய்யெழுத்துக்கிறாங்க. மெய்யெழுத்துக்கு இருக்கக்கூடிய அத்தனை பண்புகளும் அதுக்கு இருக்குங்கிறாங்க. உயிரெழுத்து தான் அந்த ஊ. ஆனாலும் அது இத்துல ஏறி கூவா வர்றப்ப மெய்யெழுத்துக்குரிய பண்புகள் அதில் மிகுதியா தாக்கம் பெற்றிருக்கிறது. நூ அப்படி இல்ல, அணுகுண்டில் இருக்கக்கூடிய நூ அப்படி இல்ல. மற்ற சொற்களையும் நம்ம பாக்குறோம். விடுகதையில் இருக்கக்கூடிய டூ அப்படி இல்ல, அதுவும் உகரம் தான், ஆனா அது முற்றியல் உகரம். அப்ப நாம் தொடரை மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம். அவன் எடுபிடி ஆள், அந்த டூ இந்த டூன்னு உச்சரிக்கல, டூன்னு அப்படியே முழுசா உச்சரிக்குது. அது முழுசா டூன்னு உச்சரிக்கிற போது அது குற்றியல் உகரம். முற்றியல் உகரம் ஒரு மாத்திரம் உச்சரிக்குது டூ அப்படின்னு. விடு, எடு, கொடு, தடு, எது, இது, அங்க அது குற்றியல் உகரமாக இருப்பதில்லை. ஆனா பட்டுப்புடவைங்கிறப்போ அரை மாத்திரையாகும், வலி மிகுகிறது. அப்போ ஒரு சொல்ல நம்ம நுட்பமா கவனிக்கணும். கவனிச்சு பாட்டு இந்த இடத்துல இக்கு போடலாமா போடக்கூடாதான்னு பாத்துட்டா, இல்லப்பா அது வன்றோட குட்டி நோக்குறப்பா, நான் தொல்காப்பியம் படிச்சிருக்கேன்யா, அங்க இக்கு போடணும்யா, போடியா. ஆமா, பேச்சு போட்டி, இப்ப போடுறதா போடலையா அப்படின்னு கேள்வி வருது. இல்லங்க இப்ப போடணுங்க, ஏன் போடணும், பேச்சுங்கிறது வன்றோட குட்டியில் இருக்கிறோம்யா, போட வேண்டாமா? நாம் தான் நண்பர்களே அதற்கு தீர்வு கொடுக்கணும். தமிழ் கற்றவர்கள் தான் அதுக்கு தீர்வு கொடுக்கணும். தமிழ் இலக்கணம் கற்ற நீங்கள் தான் அதுக்கு தீர்வு கொடுக்கணும். ஆமா, இல்லங்க இதனாலதாங்க இது மிகவும் இல்லைன்னா பட்டு நூல் எடுப்பதற்காக கொல்லப்படுகிற பூச்சி, பட்டினை எடுப்பதற்காக கொலை, இரண்டாம் எஜமி உருக்கும் பயன் உடன் தொகை, பட்டு புழு மிகுங்க. அப்ப அதுல 2 கிராமர் இருக்கு. ஒண்ணு வண்டர்குட்டியில் உகரம் இருக்கு, இன்னொன்னு இரண்டாம் வேற்றுமை உருக்கும் பயன் உடன் தொகை இருக்கு. 2 டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இது கண்டிப்பா இப்ப போகணும்யா. பட்டு புழுல ஒண்ணு அது வண்டர் குட்டியில் உகரம்யா, அடுத்தது அது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயன் உடன் தொகையா, போடாம இருக்கக்கூடாதியா. அப்போ இனிய தமிழ் உறவுகளே, இந்த குற்றியல் உகரத்தை நம்ம படிக்கிறப்போ, குற்றியல் உகர புணரியல படிக்கிறப்போ முதல்ல எது குற்றியல் உகரம் என்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம். வந்த பிறகு அது தனியா இருக்கிற இயல்பா இருக்கிற இடத்தை பார்த்தோம். அப்போ புணர்கிற இடத்தை இப்ப பாக்குறோம். புணர்கிற இடத்தை பாக்குறப்ப தொல்காப்பியர் கிட்டத்தட்ட இது ரொம்ப நுணுக்கி பார்த்துதான் விதிகளை அவர் அமைக்கிறார். ஆமா, அடுத்தது யகரம் வரும்படி இகரம் குறுகும். இதுதான் குற்றியல் இகரத்துடைய அடிப்படை தியரிய, அடிப்படை கோட்பாடு. உகர கிளவி துவர தோன்றாது. ஆமா, உகரம் இங்க இகரமாக மாறும் அல்லது தெளிவா அழிஞ்சு போயிடும். துவர தோன்றாதுன்னா தெளிவா அங்க வராது, நிச்சயமா அங்க இருக்காது, கன்ஃபார்ம் அது அழிஞ்சு போயிடும், தோன்றாது. யகரம் வந்தால் வருமொழியில் இதுதான் நம்ம நாகியாது, நாடியாது, இந்த மாதிரி சொற்கள் அடிக்கடி சொல்றோம். காசியாது, காசு கூட்டல் யாது, யா வருமொழியில் இருக்கு. இப்ப இந்த நூற்பா திருப்பி பாருங்க, யகரம் வருமொழி. அப்ப இந்த யகரம் வருகிற போது வருமொழியில் உகரம் அழிந்து போய்விடும், அங்க இகரம் தோன்றும். அததான் நம்ம நாகியாது, காசியாது, காடியாது, நாடியாது. அந்த டி இருக்க நாடு யாதுங்கிறப்ப நாடியாது, அந்த டூ கொஞ்சம் நாடியாதுன்னு வரும். ஏங்க உங்க நாடி எப்படிங்க இருக்கு, நாடி யாது அப்படிங்கிறப்ப அந்த நாடி யாதுல இருக்கிற மாதிரி இந்த ஈ வராது. நாடி யாதுங்கிறப்ப டி, அதனால அது குச்சிய லிகரம். நாடி யாது அப்படிங்கிறப்போ அது குச்சிய லிகரம். காடின்னு ஒரு சொல்லு இருக்கு. அந்த காலத்துல சாராயம் காய்ச்சறதுக்கு ஒரு பானையில வெல்லம், கடுக்காத்தூள், வேலம்பட்டை இதெல்லாம் போட்டு காடி பேசுதியாம்பா.
காடி பேசுதுன்னா நல்ல ஊரல் போட்டு ஒரு 15 நாள் கழிச்சு பார்த்தா கட 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 அது காடின்னு பேரு. ஆமா, காடி யாது, அந்த டி வேற. காடி யாது அங்க வர டி, காடி யாது அந்த டி வேற. மிக நுணுக்கமா நம்ம கவனிக்கிறோம். ஆமா, காசின்னு ஒரு மொழி இருக்கு. காசிங்கிறது ஊர் பேர் கிடையாது, ஊர் பேர் வாரணாசி தான். காசிங்கிறது மொழி பெயர், மறந்துடக்கூடாது. காசிக்கு போகும் சன்னியாசி அப்படின்னா அது வந்து அந்த மொழி பேசப்படுவதால் அந்த ஊருக்கு காசின்னு பேர் வந்துச்சு. அதுவும் தமிழ்ல தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரயில்வே டைம் டேபிள் எடுத்து பார்த்து காசிக்கு ட்ரெயின் அட்டம் அடிச்சீங்கன்னா காசின்னு பேரே வராது. அடிக்கடி நண்பர்களுக்கு சொல்லுவேன், அது ஒன் ஆஃப் த ஏசியாட்ரிக் ஃபேமிலி லாங்குவேஜ். ஆசியோ ஆஸ்திரியன் மொழி குடும்பம் காசி மொழி. ஆஸ்திரியாவும் ஐரோப்பால உங்களுக்கு தெரியும், இடம் இருக்கு, நாடு இருக்கு. அந்த மொழியோடைய தாக்கம் இங்க தமிழ்நாடு, இந்தியாவில வெஸ்ட் பெங்கால்ல சந்தாலி மொழி, ஒரு 50 மொழி இருக்கு. ஏசியாட்ரிக் ஃபேமிலியில எப்படி சீனோ திபெத்தியன் மொழியில ஒரு 50 மொழிக்கு மேல இருக்கோ, அது போல ஏசியாட்ரிக் ஃபேமிலியில ஒரு 50 மொழிக்கு மேல இருக்கு. அதனாலதான் நாங்க தமிழுடைய பெருமையை பேசுறப்போ சொல்லுவோம், இது ஆஸ்திரியாவில இருந்து வந்தது, அது சீனா திபெத்தில இருந்து வந்தது, இது வந்து ஐரோப்பால இருந்து வந்தது. அதனால அதுக்கு பேரு இந்தோ ஐரோப்பியன் ஃபேமிலி. தட் இஸ் நாட் இந்தியன் ஃபேமிலி. திராவிடியன் லாங்குவேஜ் மட்டும்தான் இந்தியன் லாங்குவேஜ். அதனாலதான் அம்பேத்கர் சொன்னாரு, இந்தியாவுக்கு உரிமை கொண்டாடினா தமிழை மட்டும்தான் கொண்டாட முடியும். இப்ப கூட நம்ம மம்தா பானர்ஜி சொல்லுச்சு, வெளியில இருந்து வந்தவங்க எல்லாம் போகணும் அப்படின்னா தமிழகம் தவிர எல்லாரும் நாட்டை விட்டுட்டு போயிடணும். ஏன்னா இந்தியாவுக்கு மொழியுடைய பேர்லயே, அந்த மொழி குடும்பத்தோடைய பேர்லயே வெளிநாட்டு பேர் இல்லாம இருக்கிற ஒரே மொழி குடும்பம் திராவிடியன் ஃபேமிலி அல்லது தமிழ் ஃபேமிலி தான். நான் மறந்துடக்கூடாது. இப்ப இந்த காசி யாது அப்படிங்கிறதுக்கூடிய இகரம் இருக்குது, அது முற்றியல் இகரம். கேஷ் காசி யாது அது குற்றியல் இகரம். அந்த குற்றியல் இகரம் இப்போ யாங்கிற எழுத்து வறுமொழியில் வந்தால் இங்க இருக்கக்கூடிய ஊ இகரமாக தெரியும், அதுதான் குற்றியல் இகரம். இந்த தொல்காப்பியர் அங்கேயே எழுத்தனப்படும்ப அகர முதல நகர இருவாய் முப்பகுது என்ப சாந்துரர் மரபின் மூன்றலங்கடையே அப்படி முதல் நூற்பாவை சொல்லிட்டு அடுத்த நூற்பாவிலேயே குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆயுதம் என்னும் முப்பார் புள்ளி அப்படின்ப 3 புள்ளி பெற்ற எழுத்துக்கள் அப்படின்னு நூன் மரபுல தொல்காப்பியத்தினுடைய 1610 நூற்பாக்கள்ல 2வது நூற்பாவே முதல்ல குற்றியல் இகரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா அகர வரிசையில இகரம் தான் இருக்கு. ஆனா அகரம் பிறக்கிற இடம் உகரம் போனாதான் அந்த இகரம் வரும். ஆசிரியர் தொல்காப்பியனார் இந்த குற்றியலுகர புனையர்களை பத்தி பேசுறப்போ இது அழிகிற போது இது இகரமாக திரியுங்கிற ஒரு தியரிய, ஒரு கொள்கையை சொல்ற. நண்பர்களே, ஒரு மொழியில இருக்கக்கூடிய ஒலிகளை பார்த்துட்டு அது தொடராக வருகிற போது அடைகிற மாற்றங்களை எடுத்துக்கொண்டு அதுக்குன்னு ஒரு பெரிய இயலை எழுதி 9 இயல்ல கிட்டத்தட்ட 6 இயல்களுக்கு மேல இதையே பேசி இந்த ஒலி மாற்றத்தை ஒரு இலக்கணம் எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்பயோ எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மார்போபோனாலஜிக்கல் சேஞ்ச் என்பது தமிழ் மொழிக்கு உயிர் நாடி போன்றது. உருபு ஒலியன் மாற்றம், உருபு ஒலியன் கோட்பாடு என்பது தமிழ் மொழியினுடைய உயிர்நாடி கோட்பாடு. இதெல்லாம் இங்கிலீஷ்ல என்னன்னே தெரியாது. இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில இப்படிப்பட்ட சேஞ்சஸ் பத்தி எவனும் கவலைப்பட மாட்டான். ஆல் வேர்ல்ட் லாங்குவேஜஸ், எல்லா உலக மொழிகள்லையும் இந்த குறைந்து ஒலிக்கிறதுனால அந்த ஒலி மாற்றம் அடையிறது, ஒரு வவ்வல் வந்து கான்சனன்ட் மாதிரியே செயல்படுறது. வவ்வலுக்கு வந்து ஒரு மாத்திரை, அது கான்சனன்ட் ஆகிறப்ப அரை மாத்திரையா பர்மனண்டா இருக்கு. அப்ப இந்த குற்றியல் உரம் கிட்டத்தட்ட அந்த கான்சனன்ட் மாதிரியே இருப்பது. இவ்வு செமிபல்னு தெளிவா சொல்லிட்டான். உடம்புடுமை இல்லப்பா, அது மெய்யெழுத்து இல்லப்பா, அது வந்து உயிரெழுத்து தாயா. அப்ப இவ்வுங்கிற நாம மெய்யெழுத்துன்னு சொல்றத மொழியியல்காரன் அரை உயிருங்கிறான். நாம உயிர் நீங்க சொல்றது இங்க மெய்த்தன்மையோட இருக்கு. மரபிலக்கணம் அதை சொல்லுது, இது மெய்ப்பண்புகளை பெற்றிருக்குதுன்னு. அப்போ மிக நுணுக்கமாக நாம் கவனிக்கிறோம்.
தமிழில் தான் இப்படி மெய்யெழுத்து உயிர் பண்பை பெற்று இவ்வு செமிபவலாக இருப்பதும், ஊங்கிற உயிரெழுத்து மெய்ப்பண்புகளை பெற்று அதற்குரிய அரை மாத்திரை ஒலித்து ஒரு மெய்யெழுத்து வர்றப்போ உயிர் ஏறுகிற மாதிரி இந்த உகரம் ஓடி போயிட்டு அது அப்படியே எழுத்து ஏறுவது என்பது போன்ற கோட்பாடுகள். இததான் நம்ம எழுத்திலக்கண கோட்பாடுங்கிறோம். சொல்லும் போதே தமிழ்ல இதெல்லாம் ஃபோனீம் தியரிஸ் அப்படிங்கிறோம். இதெல்லாம் மார்போபோனாலஜிக்கல் தியரிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னாதான் உலக மொழியியலாளர்களுக்கு, வேற்று மொழியாளர்களுக்கு தமிழை படிக்கிற போது புரியும். ஓஹோ, ஸ்பெஷல் லிங்குஸ்டிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ், தமிழ்ல இருக்கக்கூடிய மொழியியல் சார்ந்த சிறப்பு விதிகள், சிறப்பு கட்டமைப்புகள், இது மற்ற மொழிகளெல்லாம் கிடையாது அப்படின்னு நாம அவங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு வாய்ப்பு இதுல நமக்கு கிடைக்கிறது. அதுக்கு ஒரு விதி இருக்குது, அதுக்குன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கோம். அந்த புத்தகத்துக்கு பேர் தொல்காப்பியம். இதுல எவ்வளவு ஃபோனடிக் தியரிஸ் இருக்கு, ஃபோனமிக்ஸ் தியரிஸ் இருக்கு, மார்போபோனாலஜிக்கல் தியரிஸ் இருக்கு. அதனால்தான் ட்ரெஷர் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், ட்ரெஷர் ஆஃப் தமிழ் கல்ச்சர், நம்முடைய தமிழ் பாலிட்டி என்கிற தமிழ் வாழ்வியலினுடைய கருவூலம் இது. நம்ம இதை மறந்துடக்கூடாது. இங்க தொல்காப்பியத்தினுடைய ஒவ்வொரு நூற்பாவும், அது எழுதியிருக்கிற, அது உணர்த்துகிற ஒவ்வொரு கருத்தும் கிமு 5320 அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்துல பல பேர் நாடோடிகளாக நிலைப்படுத்தப்பட்ட சமுதாயமா இல்லவே இல்லை. ஆமா, மொழி பற்றிய புரிதலே இல்ல. அதான் நம்ம இது செவியல் இலக்கணம், செவியல் மொழி. தமிழர்கள் தொடக்க காலத்திலேயே செவியல் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கிரேக்கர்களும் அந்த இவங்க சுமேரியர்களும் செவ்வியல் வாழ்க்கை வாழ்ந்தப்பவே அதுக்கு முன்னாடியே தமிழர்கள் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம நம்முடைய பெருமையை பேசுறோம். அதனாலதான் நம்மளால இந்திய ஆதிக்கத்தை ஒத்துக்க முடியல. என்ன நேற்று வந்தவன் 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் கிடையாது, ஒரு எழுவும் கிடையாது, ஒரு மொழியும் கிடையாது, எழுத்தும் கிடையாது, ஒரு கிராமர் கிடையாது. இவன் என்ன நம்மளை டாமினேட் பண்ணி அவன் சொல்ல நமக்கு திணிக்கிறான், போடா. அப்ப அதனால்தான் நம்ம பயில தெளிவா நெஞ்சில் எழுதுறான், ஹிந்தி தெரியாது போடாங்கிறான். அப்போ இப்படி ஒரு ட்ரெடிஷனல், இப்படி ஒரு மரபு நமக்கு இருக்கிறது நண்பர்களே. இந்த மரபையும் இந்த மொழியினுடைய தன்மையும் புரிந்து கொண்டு காக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய தமிழர் குடிகள் மிக நுட்பமாக வரையர் கல்விக்கூடத்துல தொல்காப்பியத்தை நாம் படிக்கணும், தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இதனுடைய பெருமை எல்லாருக்கும் தெரியணும். திருக்குறள் ஓரளவு எல்லாருக்கும் வந்துருச்சு, பரவிடுச்சு. ஆனா தொல்காப்பியத்தினுடைய பெருமை இன்னும் போய் சேரவில்லை, சங்க இலக்கியத்துடைய பெருமை இன்னும் போய் சேரவில்லை. அப்ப இந்த தொல்காப்பியம், இந்த சங்க இலக்கியத்தினுடைய பெருமைகளை தமிழர்கள்ட்ட நம்ம பரப்பினாதான் அவங்க மற்றவங்களுடைய இதனுடைய பெருமையை பேச முடியும் என்கிற அடிப்படையில தான் இந்த பட்டய வகுப்பை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன்.